அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசு ஊழியர்களுக்கு டேப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் நேற்று நடந்த விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ஏவா வேலு, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தீர்கள். திமுக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடருமா அல்லது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். தேர்தல் வந்ததும் தவிக தேர்தல் அறிக்கையில் 25வது பக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் என்ற தலைப்பில் திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்துவிட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். இப்போது அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடருமா அல்லது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அளித்த பதில் வருமாறு: உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக கடந்த திமுக ஆட்சியில் மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அரசுக்கு சில பரிந்துரைகளை அளித்தது. அதில் 3 விஷயங்கள் முக்கியமானவை. இந்த 3 விஷயங்களையும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றுவார். குழு பரிந்துரை செய்த 3 விஷயங்கள் என்னவென்றால், கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 50% என்ற அடிப்படையில் அது கண்டிப்பாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இரண்டாவதாக, பணிக்கொடை வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார்கள். அதுவும் இருக்கும். மூன்றாவதாக, குடும்ப ஓய்வூதியம் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் நாங்கள் தற்போது அதற்கான விதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுகள் தயாரிக்கும் பணியும் நடைபெறுகிறது. அதன்படி டாப்ஸ் திட்டம் விரைவாக கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வரும். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், டாப்ஸ் என்பது கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் தயார்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இவ்வாறு அவர் கூறினார். நன்றி, வணக்கம்.